குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7ல ட்ரையாங்கிள்ஸில் எக்ஸசைஸ் 7.1 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏடி அண்ட் பிசி ஈக்குவல் பர்பண்டிகுலர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஏடின்ற லைனும் பிசின்ற லைனும் பர்பண்டிகுலர் எப்படி இருக்குதுன்னா சமம், அதாவது அதோடைய அளவு ஈக்குவலாக இருக்குதுன்றாங்க. எதுக்கு? ஏபின்ற லைன் செக்மெண்ட், ஏபின்ற லைன் செக்மெண்ட்டுக்கு இப்போ இந்த லைன் எடுத்துக்கோங்க. பிசின்றது பர்பண்டிகுலர், அதே மாதிரி ஏடின்றது பர்பண்டிகுலர், ஈக்குவல் இன் லென்த்ன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிடி. ஸோ சிடின்றது எந்த லைன்? இந்த கிராஸா இருக்கக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா ஏபின்ற லைனை பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் எந்த இடத்துல பண்ணுதுன்னு டயக்ராம்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓன்ற பாயிண்ட். பைசெக்ஷனா என்ன அர்த்தம்னா இந்த லைன் இந்த ஏபின்ற லைனை சம பாதியா பிரிக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா? அந்த 2 ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓசி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எந்த ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள், தட் இஸ் ஏஓடி. ட்ரையாங்கிள் ஏஓடி. இந்த 2 ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு நமக்கு விஷுவலாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஆங்கிள், அதாவது மீட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆங்கிள் எதில் வருது? ஓவில் வருது, விச் மீன்ஸ் ஆங்கிள் பிஓசி. ஸோ அப்போது ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் ஓவர் சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஏஓடி. ஸோ ஆங்கிள் ஏஓடி. இது என்ன ரீசன்னு தெரியுதுங்களா? ஸோ பர்பண்டிகுலர்னும் போது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் மாதிரி கான்செப்டில் வருதுங்களா? ஸோ அப்போது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக அடுத்து எழுதணும், இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதாதீங்க. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அடுத்தது நமக்கு என்ன விஷுவலாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே 90 டிகிரி தெரியுது. நீங்கள் முதல்ல இந்த ஆங்கிள் எழுதிட்டும் இதை எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எதில் வருது? பியில் வருது. ஸோ பியை சென்டராக போட்டுக்கோங்க. மீதி நீங்கள் எப்படி வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் சி அண்ட் ஓ. ஸோ இப்போ சியை ஃப்ரண்ட்டில் போடுறேன், ஓவர் ரெண்டாவதாக போடுறேன். இந்த இடத்துல ஆங்கிள் 90 டிகிரி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல வருது. ஸோ ஏவை போட்டுட்டு மீதி இருக்கிறது எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டிஏஓ. இது ரெண்டுத்தோடைய ஆங்கிளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள், தட் இஸ் 90 டிகிரி. ரெண்டுத்தோடைய ஆங்கிளும் சமமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடின்ற லைனும் பிசின்ற லைனும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னு கொடுத்துட்டான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? பிசி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ 2 ஆங்கிள் ஒரு சைடு. ஸோ ஒரு கிரைட்டீரியன் பார்த்தீங்கன்னா 2 இருந்தாலே நம்ம அதை ஓகேன்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள் ஒரு சைடு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்? ட்ரையாங்கிள் பிஓசி இஸ் கான்க்ரூவன்ட் டு ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஓடி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சைடு கிரைட்டீரியன் படி இது ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரூவன்சி. இப்போ இது 2 கான்க்ரூவன்சி நம்ம சொல்லிட்டதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பியிலிருந்து ஓக்கு வரக்கூடிய இந்த லைன், அதாவது இந்த ட்ரையாங்கிள் மீதி இருக்கக்கூடிய இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நான் சொல்கிறேன். ஏஓ அல்லது ஓஏ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமமாக தான் இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ்ன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் பிஓ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஓ. ஸோ பிஓவும் ஏஓவும் ஈக்குவல். ஏன்னா இந்த 2 ட்ரையாங்கிள் நான் கான்க்ரூவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதுனால ஸோ என்ன பண்ணலாம்? இதுக்கு ரீசன் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடலாம். ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த 2 லைனும் கரெக்டாக பாதியாக பிரியுது. அப்போ அதை கட் பண்ணக்கூடிய இந்த சிடின்றது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கிறதுனால, ஒரே அளவாக இருக்கிறதுனால இந்த ஏபின்ற லைனை சிடி பைசெக்ட் பண்ணுதுன்னு எழுதி முடிக்கணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் சிடி பைசெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எதை பைசெக்ட் பண்ணுது? ஏபின்ற லைனை பைசெக்ட் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.